இது நமக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம். மாப்பிள்ளையும் உனக்கு தெரிஞ்ச பையன். எனக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ யாரா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாங்கிறது என்னோட முடிவு. என்னப்பா நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்களே நீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காதப்போ நீ எந்த நம்பிக்கையில இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்த? நானா போய் பாக்கலடி. ஒரு பொண்ணுனா ஒரு அம்மாவோட கடமை என்ன? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கறத எல்லாரும் கேட்பாங்க. வந்து பொண்ணு கேட்டுட்டு போவாங்க. அவ்வளவுதானே. இதுக்கே அவ்வளவு ரியாக்ஷன் இருக்கு. அவங்களாதான் தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க. நமக்கும் வேண்டப்பட்ட குடும்பம், தெரிஞ்ச பையன். இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு? ரொம்பவே தெரிஞ்ச பையன் உங்களுக்கு. ரொம்பவே தெரிஞ்ச பையன் அவரு. அப்படி யார் அந்த தெரிஞ்ச பையன்? அப்படியே முழிப்பாங்க மேடம். அப்படியே சொல்றதுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முழிப்பாங்க. என்ன பண்றது? யார் அது? நம்ம விஜய் தம்பி தான் காவேரி. விஜய் தம்பி கூட நீங்க 100 வருஷம் நீங்க நல்லா வாழணும். அதுதான் எங்களோட கனவே. சரி ரைட்டு, இவ்வளவுதான் பேசிட்டாங்க.